இன்றைக்கி நம்ம வீடியோவில் குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் வீட்டில் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா ஜூஸியாகவும் நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் இப்போ வீட்டில் ட்ரை பண்ணிடுங்க. வீட்டில் பேக்கெட் எடுக்காமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை பார்த்துட்டு கண்டிப்பாக எடுத்து செய்யுங்க. நான் ஜிஆர்பி பேக்கெட் எடுத்திருக்கேன். குலோப் ஜாமுன் பேக்கெட் ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன். இப்போது நம்ம உதிரியாக இருக்கிற இந்த மாவு வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு சாஃப்டாக வர மாதிரி பண்ணிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி பிணைஞ்சிடக்கூடாது. நல்லா சாஃப்டாக மெதுவாக பிணைஞ்சி கொடுத்துக்கிட்டே வரணும். இது புட்டு மாவு பிணையிற மாதிரி இந்த மாதிரி இலக்கமாக நம்ம பிணையணும். இந்த மாதிரி இலக்கமாக பிணைஞ்சி இப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட்னஸ் நமக்கு வந்துடும். இப்போது நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து மறுபடியும் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். இது நல்லா பிசைஞ்சு கொடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது இதை 1 ஹவர் மாதிரி டைமில் ஊற வச்சிடலாம். அது ஊறிட்டுருக்க டயத்தில் நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரை பாகுக்கு நீங்கள் 1 பவுல் போல் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு குலோப் ஜாமுன் 20 குலோப் ஜாமுன் வரும். அதனால் நான் இவ்வளோ பாகு எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1.5 டம்ளர் போல் தண்ணி ஊற்றி ஒரு 5 ஏலக்காய் போல் சேர்த்துருக்கேன். சேர்த்து இது நல்லா கொதித்து வரட்டும். இது பாகு மாதிரி வரணும் வச்சுல இது நல்லா கொதித்து வந்தாவே நமக்கு இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். இது ஜீரா தான், தண்ணி மட்டும் இருந்தால் நமக்கு போதும். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஓகே தான். இப்போது மாவு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ குலோப் ஜாமுனுக்கு உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கு நெய் வச்சு தான் நான் செய்கிறேன். நெய் வச்சு சேர்க்கும்போது அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த வாசமும் நல்லாயிருக்கும். கடையில் இருக்கிற மாதிரியே நமக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் நான் நெய் சேர்த்து இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இப்போ இது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சு இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயில் தான் நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இப்படி தள்ளி விடும்போது அந்த பால்ஸ் கொஞ்சம் நல்லா பெருசாகும். இப்படி எடுத்து ஒன்றா வச்சிடலாம். இப்போது நீங்கள் மாவு பிசையும் போது திடீர்னு கொஞ்சம் தண்ணி அளவு அதிகமாகிடுச்சு அப்படின்னா பயப்பட வேண்டாம். நீங்கள் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்துச்சு அப்படின்னா 1 ஸ்பூன் போல் சேர்த்து பிணைஞ்சி கொடுத்திங்கன்னா குலோப் ஜாமுனில் ஒரு சேஞ்சும் வராது. நீட்டாக குலோப் ஜாமுன் பிணைஞ்சி எடுத்துடலாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் அப்படி செய்யும்போது உங்களுக்கு மிஸ்டேக் வந்துருந்துச்சு அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்து பிணைங்க, நல்லாவே வரும். இப்போது நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டோம். எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டோம். இப்போ நான் அந்த பாகு காய்ச்சி வச்சுருந்தேன்ல, கொஞ்சம் ஆறி இருக்கும், வெதுன்னு தான் அந்த சூடு இருக்கும். அதில் தான் நம்ம போடணும். ரொம்ப கொதிச்சு வரதில் போடக்கூடாது. இப்போது இந்த அளவுக்கு லைனாக உள்ளே எல்லாம் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கனாவே தெரியும், நான் வைக்கும்போது அது ஒரு கலராக இருந்துச்சு, ஜீராவில் போடும்போது இந்த மாதிரி மாறிடுச்சு. இப்போ காலையில் நல்லா ஊறி வந்துருச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜூஸி உள்ளே இறங்கியிருக்குன்னு தெரியும். பார்க்கும்போது சின்னதாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், உடையாமையும் வருங்க. வாங்க இப்போ அதை எடுத்துடுறேன். எடுத்து ஒன்றா காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை நம்ம வீட்லேயே நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நான் இப்போ எடுத்து உங்களுக்கு அதை கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ ஜூஸி உள்ளே இறங்கியிருக்குன்னு பாருங்கள். நம்ம வீட்டில் இதை ஒவ்வொரு டைம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது திரும்ப அம்மா எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்கும்போது நம்ம பதட்டம் இல்லாமல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். வாங்கி கொடுக்கறத விட நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கட் ஆகுது அப்படின்னு. ஜூஸி எப்படி இறங்கியிருக்கு பாருங்கள். எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுங்களா. கண்டிப்பாக நீங்கள் இதை செய்ய தெரியலன்றவங்க கூட இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னா பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.